பாகிஸ்தானுடனான சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதுகுறித்த கள நிலவரங்களை அங்குள்ள நமது சிறப்பு செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் சூழ்நிலை எவ்வாறு உள்ளது? சுற்றுலா பயணிகள் வந்தால் முழுமையாக பயனடைய முடியுமா? அபிராமி, நேற்றிலிருந்து ஜம்மு காஷ்மீரில், அதுவும் குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்களுக்கு நம்மளுடைய தமிழ் ஜனம் குழுவானது சென்றது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீநகர் தவிர்த்து மற்ற எந்த சுற்றுலா தலங்களிலையுமே டூரிஸ்ட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக பெஹல்காம், அங்கே சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் குல்மர்குக்கு இப்போ நான் நிற்கக்கூடியது தனங்பர்க் அப்படின்னு சொல்லி எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த பனிமலை தான் குல்மர்க். இந்த குல்மர்கில் கூட இன்றைக்கி சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ணலை. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இராணுவ படையினர் ஏற்கனவே நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்துட்டு இருந்த அந்த ஆயுத யுத்தத்தின் போது விழுந்த பாகிஸ்தான் ஷெல்களை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய பணியானது அங்கே போயிட்டுருக்கு. மொத்தமாக அந்த ஏரியாவை சானிடைஸ் பண்ண பிறகு மட்டுமே சுற்றுலா பயணிகளை நாங்கள் அங்கே அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கூற்று தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் தவிர்த்து அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆகையால் டூரிஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த காஷ்மீரை அவங்க சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஸ்ரீநகரில் டால் லேக் மட்டும் அவங்களால போய் அதை ரசிக்க முடியும். ஆனந்த், தற்போது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாத சூழ்நிலையில் அங்கு கடைகள் வைத்திருப்பவர்கள், தொழில் செய்பவர்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது? பயங்கரவாத தாக்குதலை பற்றி அவர்களின் பார்வை என்னவாக உள்ளது? அது பற்றி சொல்லு. நேற்றிலிருந்து நான் சொன்ன மாதிரி பல பகுதிகளுக்கு சென்றோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கான முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் பெருவாரியான மக்கள் அவங்க பேசவே தயாராக இல்லை. அதுலேயும் பேசிய சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நான் பேசுவேன், நான் மனசுலேருந்து பேசினா நான் கைது செய்யப்படுவேன். இல்லாட்டி இன்னொரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, என் மனசில் இருக்கிறத நான் பேசினா பயங்கரவாதிகள் என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக மிக சோர்ந்து போய் உள்ளனர் இந்த பகுதி மக்கள். ஏன்னா டூரிஸ்ட்டை மட்டுமே நம்பி இருக்காங்க இந்த பகுதிகளில். இங்கே விவசாயமும் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் ஆப்பிள் விவசாயங்கள் இருக்குது, நெல் இருக்குது, கோதுமை இருக்குது. இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் தான். அப்போது அந்த டூரிஸ்ட் வரல அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மிக கடினமாக இருக்குது. 2 நாட்களில் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. இங்கேயே பல நாட்கள் இல்லை பல மாதங்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான ஜம்மு காஷ்மீர் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வழி என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அபிராமி, ஜம்மு காஷ்மீரில் தாங்கள் கூறியது போன்ற சூழல், அதாவது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாத சூழல் ஏற்பட்டிருக்கும் போது பயணிகள் வேறு எந்த சுற்றுலா தலங்களை தேர்வு செய்கிறார்கள்? இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தராகண்ட் போன்ற பகுதிகளை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனாலும் காஷ்மீரினுடைய அழகு அந்த 2 இடங்கள்லையுமே இருக்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆகையால் காஷ்மீரை இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் நிறுவதனால டர்க்கியும் அஜர்பைஜானும் தான் இங்கே பெருவாரியான டூரிஸ்ட் மக்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் தற்பொழுது இந்த 2 நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிரான இந்த போரில் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் உறுதுணையாக இருப்பதால் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெருவாரியாக அவங்க புக் பண்ண அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு காட்சியும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆகையால் ஜம்மு காஷ்மீரில் டூரிசம் அழிந்தால் அது ஒரு விதத்தில் இன்டைரக்டாக பயன் தரப்போகிறது டர்க்கியும் ப்ளஸ் அஜர்பைஜான் போன்ற நாடுகளுக்கு தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அந்த 2 நாடுகளை இப்போ ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. மாறாக கிரீஸ் இல்லாட்டி அர்மேனியா போன்ற இந்த டர்க்கி மற்றும் அஜர்பைஜானுக்கு அண்டைய நாடுகளாக இருக்கக்கூடிய இடத்த ப்ரிஃபர் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, பெருசாக செலவுமே கிட்டத்தட்ட காஷ்மீருக்கு போகிற செலவும் அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்லக்கூடிய செலவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அது வெளிநாடு அப்படிங்கிறதுனால. ஆகையால் பண ரீதியாகவும் ஈக்குவலாக இருக்குது, காட்சி ரீதியாகவும் காஷ்மீர் மாதிரி அழகான காட்சிகளை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளை கடந்து வெளிநாடுகளை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கமானது இந்திய மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஆனால் இந்த டர்க்கி அஜர்பைஜானை 100% நம்ம இந்திய சுற்றுலா பயணிகள் இப்பொழுது தவிர்ப்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு. அபிராமி.